இலங்கையில் நடந்த இனப்படுகொலையின் ஐநா மன்றத்தின் விசாரணை அறிக்கையை ஒத்திவைத்ததை கண்டித்து இன்று சென்னையில் தமிழ் அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ் தேசிய இயக்கம் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்பட பல தமிழ் அமைப்புகள் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர். இதில் பிரதமர் மோடியையும் மற்றும் ஐநா மன்றத்தையும் இலங்கை அதிபர் மைத்திரிபால சிறிசேனாவை கண்டித்தும் கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது. எப்பொழுதும் இந்தியா தமிழர்களின் நலனை பாதுகாக்காது என்றும் காங்கிரஸ் அரசும் பிஜேபி அரசும் தமிழர்களுடைய நலனை எந்த வகையிலும் பாதுகாக்காது என்றும் தமிழ் அமைப்புகள் குற்றம் சாட்டினர். இந்தியா செய்த உதவிகள் போதாதா போதாதா துணை போகாதே இந்திய அரசே துணை போகாதே இனக்கொலையை மறைப்பதற்கு துணை போகாதே மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் புள்ளி வாய்க்கால் கொடுமையை மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் சிங்களம் இந்தியம் சேர்ந்து செய்த இனக்கொலையை மறக்க மாட்டோம் இனக்கொலையை மன்னிக்க மாட்டோம். இலங்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை, ஆள் மாற்றம் தவிர. சிறிசேனா வந்திருக்கிறார், ராஜபக்சேவை பாதுகாப்பேன் என்று சூழலைத்து வந்திருக்கிறார். சிங்கள இனவெறி ஆட்சி தொடர்கிறது, தமிழர்கள் மீதான இனக்கொலை தொடர்கிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கும் சிறையிலே அடைபட்டிருக்கிறார்கள். தமிழர் நிலங்கள் பறிபோயுள்ளன. இலங்கையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வடக்கு மாகாண சபை அங்கு நடந்த இனக்கொலை பற்றி புலனாய்வு செய்யுமாறு சர்வதேச சமூகத்தை கேட்டிருக்கிறது. இந்த நிலையில் நடந்த இனக்கொலைக்கு விசாரணை பன்னாட்டு புலனாய்வு வேண்டும், உடனடியாக வேண்டும். அந்த பன்னாட்டு புலனாய்வுக்கு எந்த வகையிலும் இந்தியாவோ இலங்கையோ தடை போடக்கூடாது. தொடரும் கட்டமைப்பியல் இனக்கொலையை தடுத்து நிறுத்துவதற்கு ஐநா பாதுகாப்பு வேண்டும். அந்த மக்களின் அரசியல் சிக்கல்கள் தீர்வதற்கு ஒரு அரசியல் தீர்வுக்கான பொது வாக்கெடுப்பு வேண்டும் என்ற உலக தமிழர்களின் கோரிக்கையை தமிழக தமிழர்களாகிய நாங்களும் எதிரொலிக்கிறோம். தமிழீழ மக்களுடைய போராட்டம், உலகத் தமிழர்களுடைய போராட்டம், தமிழக தமிழர்களுடைய போராட்டம். இந்த போராட்டத்திற்கு நேர் முரணாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த பயணம் அமைகிறது. 27 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜீவ்காந்தி இலங்கைக்கு போனார். அதற்கு பின்னாலே தமிழர்களை கொள்வதற்கு இந்திய படை சென்றது என்பதை நாம் மறக்க முடியாது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு நரேந்திர மோடி அங்கு செல்கிறார். இனக்கொலை விசாரணையை முறியடிப்பதற்கும், தள்ளி போடுவதற்கும், இழுத்தடிப்பதற்கும், தொடரும் இனக்கொலையை பாதுகாப்பதற்கும் சூழ்ச்சி திட்டங்கள் வகுப்பதற்காகத்தான் மோடி அங்கே செல்கிறார் என்று குற்றஞ்சாட்டுகிறோம். இந்திய பெருங்குழுமங்களுக்கு இலங்கை சந்தையை கைப்பற்றும் நோக்கத்திலே போவதாக இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு போகட்டும். தமிழர் இனச்சிக்கலுக்கு தீர்வு என்பது பம்மாத்து. மீனவர் படுகொலைக்கு இன்று வரை முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. அதற்கான கொள்கை இலங்கை அரசிடமோ இந்திய அரசிடமோ இல்லை. இந்த நிலையில் இலங்கையை புறக்கணிப்போம் என்ற அந்த முழக்கத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய இயக்க தலைவர் தோழர் தியாகு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி, SDBI கட்சியின் மாநில தலைவர் தெஹலான் பாகவி, மனிதநேய மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் SS ஆருண் ரசீது உள்பட பல தமிழ் அமைப்பினர் கலந்து கொண்டனர்.